அன்னைக்கு நீ கோயில்ல தொட்டில் கட்டினப்போ நான் அதை கழட்டி வீசிட்டேன். ஆனா உன்னோட வேண்டுதலுக்காகவும் நீ கட்டின தொட்டிலுக்காகவும் அந்த கடவுள் எனக்கு கருணை காட்டிட்டாருமா. ஐயோ, நானும் தள்ளிருச்சேன்னு டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். பாசிட்டிவ்னு வந்துருச்சுமா. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஸ்வேதா. நான் கும்பிட்ட கடவுள் என்ன கைவிடல. நம்ம வேண்டுதல் நிறைவேறிடுச்சு. ஒரு நிமிஷம் இரு, வரேன். ஸ்வேதா, கும்பிட்டுக்கோ. என்னங்க, நம்ம ஸ்வேதா நாம நம்ம மாப்பிள்ளைக்கு தான் நன்றி சொல்லணும் பத்மா. இருந்த பிரச்சனையில நீ நடந்துகிட்ட விதத்துல அவர் கோச்சிட்டு போயிடுவாரோன்னு நான் ரொம்ப பயந்துட்டேன். ஆனாலும் மாப்பிள்ளை எதையும் மனசுல வச்சுக்காம ரொம்ப பெருந்தன்மையா நடந்திருக்காரு. என்னைக்குமே என் மாப்பிள்ளை தங்கம் தங்கம் தான். அவங்க அம்மா சொன்னாங்கல்ல, என் பையனுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்க போறேன்னு. இப்ப மூஞ்சிய எங்க தூக்கி வச்சுப்பாங்களா? பத்மா, அவங்க நிலைமையில நாம இருந்தா ஒருவேளை நாமளும் அப்படிதான் நடந்திருப்போமோ என்னமோ. இந்த சந்தோஷமான சமயத்துல எதுக்கு கோவத்தையும் தாபத்தையும் வளர்த்துக்கிட்டு? நம்ம பொண்ணு கர்ப்பம்னு தெரிஞ்சா நம்மளை விட அவங்க தான் அதிகமா சந்தோஷப்படுவாங்க. யார் முன்னாடியும் நான் தலை குனி வேண்டிய அவசியமே இல்ல. எல்லார் முன்னாடியும் நான் சபையில தலை நிமிந்து பெருமையா நடப்பேன். கல்யாணமாகி இத்தனை மாசம் ஆச்சு, இன்னும் விசேஷம் எதுவும் இல்லையான்னு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அனுதாபப்படுற மாதிரி குத்தி காட்டுவாங்க. முதல்ல அவங்களுக்கு எல்லாம் போன் போட்டு சொல்லணும். செல்லம், முதல்ல மாப்பிள்ளை கிட்ட சொல்லுமா. சரி. பொன்னி, ராஜாராம் நல்ல மூட்ல இருக்கான். நான் வேணா போய் ஐஸ்வர்யா விஷயமா பேசட்டுமா? இல்ல வேண்டாம் நீ. அவர் ஒன்னும் ஐஸ்வர்யாவை வெறுத்து ஒதுக்கல. நானே அவர்கிட்ட பேசினேன். அப்ப கூட பொறுமையா தான் பேசினாரு. அண்ணி, அவர் கோவத்தை பத்தி உங்களுக்கு தெரியாதா? மகனை மாச கணக்குல வீட்டுக்குள்ள விடாத அளவுக்கு அநியாய கோவக்காரரு. ஆனா ஐஷு விஷயத்துல அப்படி இல்லைல்ல. அன்பை மனசுக்குள்ள அடக்கி வச்சிருக்காரு. இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு பொண்ணோட இவரு ஒண்ணு சேர்ந்துருவாரு. நாம எல்லாரும் விலகி நின்னு வேடிக்கை பார்க்கணும். அதான். அம்மா, அப்பாவோட கோவத்துல எனக்கு எந்தவித வருத்தமும் இல்லை. நான் செஞ்சுட்டு போன காரியத்துக்கு இந்த கோவம் கூட அவருக்கு இல்லைன்னா எப்படிம்மா? அப்பாக்கு கோவம் மட்டும் இருக்காதுமா. நான் நடந்துக்கிட்ட விதத்தால ஏற்பட்ட காயம், ஏன் மூலமா ஏற்பட்ட வேதனைன்னு எல்லாமே இருக்கு. என்ன நீவ? ஆனா சரியாயிடுவாருமா. ஏன்னா அப்பாக்கு நான் தான் உசுறு. அத புரிஞ்சுக்காத பாவிதான் நான். ஐஷு, ஐஷு, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. என்ன இது? அழாத ஐஷு. ஐஷு, என்னாச்சு? சூப்பர். எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம். தயவு செஞ்சு அழாத. ஆமா ஐஷு, உன் மருமகளை கொஞ்சம் எல்லாமே சரியா போயிடும். ஐசு, இந்தா. கூடிய சீக்கிரமே நம்ம சந்துரு அண்ணனும் ஸ்வேதா அண்ணியோட நம்ம வீட்டுக்கு வந்துருவாமா. இப்ப கரெக்டா பண்ணா. நீங்க கொடுங்க. நான் இன்னைக்குதான் அண்ணனை பார்த்து பேசிட்டு வந்தேன். அப்படியா? சூப்பர் ஐஷு. ராஜாராம். டேய். அண்ணா, வா மாணிக்கம், வா 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 வா. வா. வாடா. வாங்கண்ணே. லட்சுமா, நல்லா இருக்கீங்களா? வணக்கம். சரிங்க. உட்கார்றா. உட்காருங்கண்ணே. உட்காரு. நல்லா இருக்கீங்களாம்மா? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். எப்படி இருக்க ராஜாராம்? நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்.
கசப்பான விஷயங்களை மறக்கிறதுக்கு ஒரு இனிப்பான விஷயத்த சொல்லிடுறேன். இந்த வீட்டு இளைய மருமக ஸ்வேதா உண்டே இருக்கா. ஸ்வீட் எடுத்துக்கோ. இந்த கண்ணு எல்லாருக்கும் கூட. எல்லாருக்கும் கொடு. முதல்ல நீ சாப்பிடு. நல்ல விஷயமா சொல்லிருக்கீங்க. வேண்டுதல்லாம் உடனுக்குடனே நடக்கலனாலும் சரியான நேரத்துல சரியானபடி நடந்திருக்கு. இந்த வீட்டுல தொடர்ந்து எவ்வளவோ கஷ்டமான சம்பவங்கள் நடந்து கூட சம்பந்தியா வேண்டாம், அட்லீஸ்ட் இவனோட ஃப்ரெண்டாவது வந்து என்னால முடிஞ்ச ஹெல்ப்பை நான் பண்ணியிருக்கணும். சாரிடா. பரவாயில்ல மாணிக்கா, நீ அந்த நேரத்தில் வந்திருந்தா ஒருவேளை நாங்கள்லாம் ஆளுக்கு ஒரு பக்கம் மூஞ்சி தூக்கி வச்சுட்டு இருந்திருப்போம். இப்போ சந்தோஷமான விஷயத்தை சொல்லியிருக்க, இனிப்பா கொடுத்துருக்க, இனிப்பா பேசிட்டு இருக்கோம் இல்ல? சரி சரி, நீங்க எல்லாரும் பேசிட்டு இருங்க. நான் உடனே அண்ணன் வீட்டுக்கு போய் என் மருமக ஸ்வேதாவை பார்க்கணும். அப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கும். பார்த்து பொண்ணே, சந்தோஷத்துல அட்ரஸ் மாதிரி போயிடாது. பாத்து. மெதுவா மெதுவா. தங்கச்சி மாக்கு பாத்தியா? அவ்வளவு சந்தோஷம். என்னம்மா ஏன் போனையே பார்த்துட்டு இருக்க? ஆ, விஷயம் தெரிஞ்ச உடனே வேக வேகமா சம்மந்தி வீட்டுக்கு போனார்ல உங்க அப்பா, அவர்கிட்ட இருந்து போனே வரல. அதான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். சரி, அவர்தான் பண்ணல, நீ கால் பண்ணு. ஆ, அவ்வளவு சீக்கிரம் நான் அவங்க கிட்ட போய் பேசுவேனா? ஏய், இருடி, நீ போகாத. ஒருவேளை அந்த பொண்ணி வந்திருந்தா நீ உள்ள போ, நான் கூப்பிட்டதுக்கு அப்புறமா வா. போன்னு சொல்றேன்ல, போ. வாங்க சம்மந்தி, ஆ, வாங்க உள்ள வாங்க. வாங்க சம்மந்தி. ஆ, வீட்டுக்கு அண்ணன் வந்திருந்தாங்க. ஓ, வந்தாரா? ஆ, நல்ல விஷயத்தையும் சொன்னாங்க. எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். சொல்லிட்டாரா? ஆமா, எங்க என் மருமக எங்க? ஸ்வேதா தானே? ஆ, உள்ளதான் இருக்கா. ஆ, சரி. உங்க வீட்டுக்காரர் வந்து சொன்ன உடனே என்னால அங்க இருக்கவே முடியல. உடனே அவளை பார்க்கணும்னு கிளம்பி வந்துட்டேன். ஓ, தாராளமா பார்க்கலாம் சம்மந்தி. ஆ, ஸ்வேதா, உங்க அத்தை வந்திருக்காங்கம்மா. ஸ்வேதா சீக்கிரம் கர்ப்பமாகணும்னு எத்தனை பூஜை, எத்தனை பரிகாரம், அதுக்கு பலன் கிடைச்சிருச்சு. ஆ, அப்படியே சொல்லலாம். நானும் ஒண்ணு சும்மா இல்லையே சம்மந்தி. போகாத கோயில் இல்ல, வேண்டாத தெய்வம் இல்ல. இதுவும் ஒரு காரணமா இருக்கலாம். ஆ, நான் போய் ஸ்வேதா கூட்டிட்டு வந்துடுறேன். ஸ்வேதா, வா 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 வா. ஷோ, உன் அப்பா வந்து விஷயத்த சொன்ன உடனே எல்லாரும் எவ்வளவு சந்தோஷப்பட்டாங்க தெரியுமா? சந்தோஷமா இருக்கு. வா, வந்து உட்காரு. வரவே வராது, நடக்கவே நடக்காதுன்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருந்த விஷயம் நாம எதிர்பார்க்காத நேரத்துல நடக்கும்போது நமக்குள்ள ஏற்படுற சந்தோஷம் இருக்கே, அதுதான் நம்ம மனச முழுசா நிறைக்கிற சந்தோஷம். அது என்னமோ உண்மைதான் சம்மந்தி. உங்க யாருக்கும் தான் பொறுமை இல்லையே. அத பத்தி பேசி பேசி வெறுப்பேத்தாம இருந்திருந்தா
இந்த வாடகை தாய் அது இதுன்னு போகாமலே இருந்திருப்போம். அம்மா, குழந்தை பிறக்க வாய்ப்பே இல்லைன்னு தான் வாடகை தாய தேடி போனோம். இப்பதான் எனக்கு குழந்தை பிறக்க போதே. அந்த பாரதியோட குழந்தைய நம்ம என்ன பண்ண போறோம்? என்ன பண்ணணும்னு நானும் தெளிவாதான் இருக்கேன். மாப்பிள்ள தான் கொஞ்சம் முரண்டு பிடிக்கிறாரு. உனக்கு குழந்தை வந்ததுக்கு அப்புறம் நமக்கு எதுக்குடி அந்த குழந்தை? ஏதாச்சும் அனாதை ஆசிரமத்துல சேர்த்தரலாம், இல்ல குழந்தை இல்லாதவங்களுக்கு இலவசமா கொடுத்தரலாம். சம்மந்தி, என்ன ஏன் இப்படி பேசுறீங்க? அதுவும் நம்ம சந்துரு ஸ்வேதாவோட குழந்தை, நம்ம வீட்டோட வாரிசு.